சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் கிடைச்சுன்னா உனக்கு எப்சிலான் வி கிடைக்குது, விச் இஸ் த வால்யூம் ஸ்ட்ரெயின். புரிஞ்சுதா? கிளியராக இருக்கும். இப்போ அடுத்து ஹுக்ஸ்லாம் வந்துட்டோம். ஓகேவா? என்னது ஹுக்ஸ்லாம் வந்துட்டோம். இதான் ஹுக்ஸ்லாவோட கர்வு, ஸ்ட்ரெயினையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்பேர் பண்ணுற ஒரு கர்வ். ஓகேவா? இஃப் த டிஃபார்மேஷன் இஸ் ஸ்மால், த ஸ்ட்ரெஸ் இன் அ பாடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயின். ஓகேவா? when there is a constant volume. ஓகேவா? அதுதான் இங்கே இருக்குது. இப்போ உனக்கு யங்ஸ் மாடுலஸ் ஈட்டா ஜி அண்ட் மியூ இது நாலுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறேன். ஸோ y ஈக்குவல்ஸ் 3g இன்ட்டு 1 மைனஸ் 2 நியூ ஆர் y ஈக்குவல்ஸ் 2 ஈட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் நியூ. இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸோட கர்வு. இந்த கர்வுக்கு பேர் வந்துட்டு மார்ஸ் கர்வ் இங்கே எழுதிருக்கு. சரியா? பார்த்துக்கோ. இந்த கர்வ் வந்துட்டு படிச்சு பாரு. இதில் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உன்னோட ரிப்பல்ஷன் ஜோனு. அண்ட் இந்த பார்ட் அதாவது எல் நாட்டை தாண்டி எல் போகும்போது அங்கே தான் உன்னோட அட்ராக்ஷன் ஜோன் இருக்குது. Hi soldiers, welcome back to our Master Blaster series. இன்னைக்கு நம்ம சீரீஸில் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்ற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட் வித்தின் அன் ஹவர் லெசன் ஃபுல்லாக ஈஸியாக ரிவைஸ் பண்ண இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மதன் ஃபார் வேதாந்து நீட் தமிழ். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்னும் நிறையா ஒன் ஷாட் வீடியோஸ் பார்க்க ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்துலேயுமே ஒன் ஷாட் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கிளாஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த லெசனில் வந்துட்டு நம்ம மேட்ரை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? மேட்ரை ஜென்ரலாக வந்துட்டு சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளூயிட்ஸை வந்து யூ கேன் டிவைட் இட் ஃபர்தர் இன்டூ லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். அதே சாலிட்ஸ் மைட் ஐதர் பி கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகேவாடா? இது வந்து மேட்ரை கிளாஸிஃபை பண்ணுறது ரொம்ப ஜென்ரலான ஒரு சென்ஸில். ஸோ ஜென்ரலான சென்ஸில் சாலிடாக இருக்கும், ஃப்ளூயிடாக இருக்கும்னு பார்த்தோம். அப்படி இருக்கிற இடத்துல சாலிடோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட மாலிகுலர் மோஷன் வந்துட்டு ஹைலி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அதாவது மாலிக்யூல்ஸால் ரொம்ப நவர முடியாது. ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஹை இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருக்கும். அண்ட் அது வந்து டெஃபினட்டாகவும் இருக்கும். அது வந்து ஒரு ஃபிக்ஸட் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? இது வந்து சாலிட். இதே நீ ஃப்ளூயிடுக்கு வந்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து ப்ரௌனியன் மோஷன் எக்ஸிபிட் பண்ணும். ஓகேவா? ரேண்டம் மோஷன் ஒன்று எக்ஸிபிட் பண்ணும். அது பேர் ப்ரௌனியன் மோஷன். அதுக்கப்புறமா அதோட மாலிக்யூல்ஸோட மோஷன் வந்துட்டு லிக்விடில் கேஸோட கம்மியாக இருக்கும். அதுவே ஆப்போசிட்டாக இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து லிக்விடில் அதிகமாக இருக்கும் கேஸஸோட. சரியா? இப்போது ரிஜிட் பாடினா என்ன, ரியல் பாடினா என்ன? ஒரு ரிஜிட் சாலிட் பாடினா அதுக்கு நடுவில் இருக்க ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துட்டா அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். இப்போ பாரு, ஈவன் தோ இங்கே 2 சைட்லேருந்தும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த 2 பார்ட்டிகல்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து எல்லுன்னே தான் இருக்குது. அதுவே வந்துட்டு ஒரு ரியல் சாலிட் பாடியாக இருந்தால் அந்த பாடி வந்து வில் டிஃபார்ம் டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? என்ன ஆகும்? அந்த பாடி வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால டிஃபார்ம் ஆகும். இங்கே பாரு, இதில் இந்த 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கா, எல்ன்ற லென்த்லேருந்து தள்ளி இருக்குது. இப்போது 2 ஃபோர்ஸ் இங்கே வந்து அப்ளை ஆகும்போது இந்த பார்ட்டிகல்ஸ் ரெண்டும் எல்லிருந்து L1 அப்படின்ற லென்த்துக்கு தே ஆர் எக்ஸ்பேண்டிங். ஓகேவா? இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிற பாடி வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் போனோன்னே திரும்ப வருமா வராதா? வெல், தட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தட் பர்டிகுலர் பாடி இஸ். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்போ இங்கே பாரு, பாடி கம்ப்ளீட்லி ரீகெயின்ஸ் இட்ஸ் நேச்சுரல் ஷேப் ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் டிஃபார்மிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அது வந்து இலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாரு, எல்லுன்னு இருக்குது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னே L1ன்ற லென்த்துக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸை விட்டோன்னே L3 அப்படின்னு ஒரு 3வது ஒரு லென்த்துக்கு வந்து நிற்கிது. ஓகேவா? இந்த L3ன்றது எல்லுக்கே ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை இந்த L1க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்படி 2 கேஸில் இருக்கும்போது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாரு, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி அப்படின்னு ஒன்று இருக்குது. Perfectly elastic body na it completely regains the natural shape after the removal of deforming forces. என்ன சொல்றாங்க? அது கம்ப்ளீட்டா அதோட நேச்சுரல் ஷேப் வந்துட்டு அட்டைன் பண்ணிரும் டிஃபார்மிங் ஃபோர்ஸஸ் நீ வந்து ரிமூவ் பண்ணோனே. அப்படி இருந்தா அது வந்து perfectly elastic body. பாரு, Lன்றது இருக்கு, ஃபோர்ஸ் அப்ளை L1 லென்த்துக்கு போது டிஃபார்மிங் ஃபோர்ஸஸ் நீ எடுத்தோனே திரும்ப Lக்கே திரும்ப வந்துடுது. அதே பாரு, பிளாஸ்டிக் பாடி. பிளாஸ்டிக் பாடினா remains in the deformed state and does not even partially regain its original shape after the removal of the deforming forces. அதாவது அது டிஃபார்ம் ஆன ஷேப்லேயே இருக்கும். பார்ஷியலாக கூட அதோட ஒரிஜினல் ஷேப்பை அது வந்துட்டு ரீகெயின் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறது பேர் பிளாஸ்டிக் பாடி. பார், எல்ன்றது இருக்குது, ஃபோர்ஸ் அப்ளை ஆனோடனே L1ன்ற லென்த்துக்கு வந்துருச்சு. அந்த ஃபோர்ஸஸ் நீ ரிமூவ் பண்ணோன்னே கூட L1ன்ற லென்த்தில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து பிளாஸ்டிக் பாடி. ஓகேவா? இப்போது காஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பார்க்குறோம். இங்கே வந்துட்டு மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி U0 வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு த மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? எது வந்து இருக்கிறதுலே ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனோ அங்கே தான் அந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? இப்போது இங்கே பாரு,
ஃபோர்ஸஸ் வந்துட்டு உள்ளே அப்ளை பண்ணுறாங்களா, அதாவது எல் வந்து லெஸ் தென் எல் நாட்டாக இருக்கும்போது அதுக்கு பேர் வந்துட்டு ரிப்பல்ஷன் ஜோன். ஓகேவா, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வந்து வெளியே பிடிச்சி தள்ளிட்டு இருக்கும். அதுவே வந்து இப்போது ஃபோர்ஸஸ் பேர் வெளியே ஆக்ட் ஆகுது. இப்போ எல் கிரேட்டர் தென் எல் நாட் இப்படி இருக்கும்போது உன்னோட இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து உள்ளே பிடிச்சி இழுக்கும். ஸோ அது பேர் வந்து அட்ராக்ஷன் ஜோன். புரிஞ்சதா? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பேஸ் பண்ணி தான் ரிப்பல்ஷன் ஜோன் அண்ட் அட்ராக்ஷன் ஜோன் கொடுக்குறாங்க. இப்போது அந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றது, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எல் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. ஓகேவா, எல் கம்மியாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கிறதே ஹையாக இருக்குது. சரியா, என்ன இருக்குது இருக்கிறதுலே வந்துட்டு ஹையாக இருக்குது எல் வந்து சின்னதாக இருக்கும்போது. அதுவே வந்துட்டு எல் வந்து எல் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது தான் இருக்கிறதுலே பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அங்கே தான் வந்துட்டு அந்த பாடி வந்துட்டு அங்கே அந்த ஸ்டேட்டில் தான் வந்துட்டு பாடி எப்பயுமே இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுல ஸ்டேபிளான ஸ்டேட். ஏன்னா அங்கே தான் வந்து லோவஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஓகேவா, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸோட கர்வு. இந்த கர்வுக்கு பேர் வந்துட்டு மார்ஸ் கர்வ் இங்கே எழுதியிருக்கு. சரியா, பார்த்துக்கோ. இந்த கர்வ் வந்துட்டு படிச்சு பாரு. இதில் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உன்னோட ரிப்பல்ஷன் ஜோனு. அண்ட் இந்த பார்ட் அதாவது எல் நாட்டை தாண்டி எல் போகும்போது அங்கே தான் உன்னோட அட்ராக்ஷன் ஜோன் இருக்குது. புரிஞ்சுதா? கிளியரா? இப்போது ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துட்டு த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் டெவலப் டு அப்போஸ் த டிஃபார்மேஷன். நான் என்ன சொன்னேன், இப்படி டிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இப்படி பிடிச்சி இழுக்குது சொன்னா, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னே ஒரு ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் தட் ஆர் டெவலப்ட் டு அப்போஸ் த டிஃபார்மேஷன் பர் யூனிட் ஏரியா ஆஃப் த பாடி. ஓகேவா, ஒரு பாடி இருக்குது, அதில் எவ்வளோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது நீ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸஸ் பர் யூனிட் ஏரியா என்ன அப்படின்றது பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. இதோட சிம்பிள் பார்த்துக்கோ சிக்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதோட யூனிட் வந்து நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா, ஆனது ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்றதுனால நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர்னு வரும். டைமென்ஷன் வந்துட்டு ml/-1 T⁻⁻²-2 இருக்குது. ஓகேவா, அப்புறமா டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸில் என்னென்ன டைப்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் வால்யூம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. இது மூணுமே இந்த இடத்துல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா எல்னு எழுதியிருக்காங்க, இதை ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா எஸ்ன்னு எழுதியிருக்காங்க, வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா வி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த மூணு ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நார்மல் ஆர் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ். இது வந்துட்டு இஸ் கிவன் பை நார்மல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஓகேவா, இப்போ இங்கே பாரு ஸ்ட்ரெச்சிங் ஃபோர்ஸஸ் இது வந்துட்டு டிஃபார்ம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஸ்குவீசிங் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ரெண்டு கேஸ்லையுமே அந்த நார்மல் ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் ஏரியா பண்ணினா உனக்கு வந்துட்டு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ் ஆர் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆன சிக்மா எல் அப்படின்றது கிடச்சிருது. அடுத்து வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் பாரு ஃபோர்ஸ் வந்துட்டு அலாங் திஸ் பிளேன் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, அப்படி அந்த பிளேனில் ஆக்ட் ஆகும்போது இப்படி இருக்க பாடி, ஓகேவா, இப்படி இருக்க பாடி வந்து இப்படி டிஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா, ஸோ இப்படி பர்ஃபெக்டாக ஒரு கியூபாய்டாக இருக்க பாடி வந்துட்டு இப்படி டிஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, இப்படி டிஃபார்ம் ஆயிரும். ஓகேவா, இப்படி டிஃபார்ம் ஆனோடனே இதில் வந்துட்டு நீ அகெயின் ஃபோர்ஸு டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், அதனால எஃப்டின்னு போட்டிருக்காங்க, பர் யூனிட் ஏரியா கால்குலேட் பண்ணினா உனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். அடுத்து இப்போது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ். இதில் என்னென்னா வந்துட்டு பாடியை எல்லா சைடில் இருந்தும் ஈவனாக கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ வந்துட்டு உனக்கு அகெயின் ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டினா உனக்கு வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் கிடச்சிருது. இந்த வால்யூம் ஆஃப் அ பாடி சேஞ்சஸ் டியூ டு த டிஃபார்மிங் ஃபோர்ஸ், தென் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இப்படி இங்கே இருந்துச்சுன்னா டான்ஜென்ஷியலாக தான் இருக்கும். ஸோ really sorry for that. ஸோ உனக்கு அந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அகைன் ஃபோர்ஸ் டிவைடட் பை யூனிட் ஏரியா போட்டினா உனக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ ஸ்ட்ரெயின். அடுத்த குவான்டிட்டி ஸ்ட்ரெயின் வந்துட்டு எப்சிலான் வச்சு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அகைன் ஸ்ட்ரெயின்லேயும் வந்துட்டு நமக்கு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் இருக்குது, ஷியர் ஸ்ட்ரெயின் இருக்குது, வால்யூம் ஸ்ட்ரெயின் இருக்குது. இதுலேயும் ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டினா change in configuration divided by original configuration. அப்போனா change in configuration by original configuration தான் நீ வந்து ஒரே டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் தான் டிவைட் பண்ண போகிற. அப்போது அதுக்கு யூனிட் வந்து இருக்காது ராக்கணும். சரியா, அதான் வச்சுக்கோ, ஸ்ட்ரெயினுக்கு வந்து யூனிட் இருக்காது. ஏன் பார்த்துலாமா? பாரு ஃபஸ்ட்டு வந்துட்டு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். ஓகேவா, என்னது லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் பார்க்குறாங்க. லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் பாரு the ratio of change in length to the original length of the body. ஓகேவா, என்னது the deforming force causes the change in the length of the body. அப்போது change in length ஆயிடுச்சுன்னா நீ அந்த சேஞ்ச் இன் லென்த் போய் ஒரிஜினல் லென்த் பண்ணினா அதான் உன்னோட லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். அடுத்து வந்து ஷியர் ஸ்ட்ரெயின். இதில் என்னென்னா நான் என்ன சொன்னேன், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது லைட்டாக இப்படி வளைஞ்ச மாதிரி ஒரு கோணையாக ஆகிடும்டா அப்படின்னு சொன்னேன்னா அந்த ஆங்கிள் தான், அது எவ்வளோ ஆங்கிள் வந்திருக்கு அப்படின்ற ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கோ. ஓகேவா, இப்போது tan theta which is approximately equal to theta வந்து x/l அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது என்னது ஆப்போசிட் சைடு, எல்ன்றது என்னது அட்ஜசன்ட் சைடு. ஸோ tan theta equals x/l or
which is approximately equal to theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து shear strain. Ratio of displacement of layer to its distance from the fixed layer. ஓகேவா, என்னது எவ்வளோ வந்துட்டு லேயர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு to its distance from the fixed layer. ஓகேவா, அதுதான் வந்துட்டு அதாவது x/L அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் லேயர் தான் வந்து எக்ஸு, அது ஃபிக்ஸட் லேயர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றது தான் எல், அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறமா the deforming force causes a change in the shape of the body. இங்கே பாரு, நார்மலாக கியூபாய்டாக இருந்தது இப்படி ஆயிடுது. ஸோ வந்து சேஞ்ச் இன் ஷேப் ஆஃப் த பாடி நடக்குது. ஓகேவா, இதே வெறும் சிலிண்ட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா அது வந்து இப்படி மாறி இருக்கும். கரெக்டாக. ஸோ தேர் இஸ் அ change in the shape of the body. ஒரு சிலிண்டர் இப்படி இருந்து டிஃபார்ம் ஆயிருந்தா it would have become like this. So there is a change in the shape of the body. அப்புறமா வால்யூம் strain, ratio of change in volume to the original volume. இப்போ இப்படி இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்கிறத இப்படி நீ கம்ப்ரெஸ் பண்ணி இப்படி ஆக்கிட்டீங்கன்னா அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் கிடைச்சுன்னா உனக்கு எப்சிலான் வி கிடைக்குது, which is the volume strain. புரிஞ்சுதா? கிளியராக இருக்கும். இப்போ அடுத்து ஹுக்ஸ்லாம் வந்துட்டோம். ஓகேவா, என்னது ஹுக்ஸ்லாம் வந்துட்டோம். இதான் ஹுக்ஸ்லாவோட கர்வு, ஸ்ட்ரெயினையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்பேர் பண்ணுற ஒரு கர்வ். ஓகேவா, if the deformation is small, the stress in a body is proportional to the corresponding strain. ஓகேவா, இது வந்துட்டு டிஃபார்மேஷன் கம்மியாக இருக்கும்போது உனக்கு பாரு ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துட்டு ப்ரொபோஷனலாக இருக்குது. த ஸ்ட்ரெஸ் இன் அ பாடி இஸ் ப்ரொபோஷனல் டு த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெயின். பட் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்ட்ரெயின் போட்டிருக்காங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸை. அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்து மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னது மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி. இப்போது இந்த ஹுக்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்ட்ரெயின் வித்தின் த ப்ரொபோஷனாலிட்டி ரீஜன். ஓகேவா, அது என்ன சார் ப்ரொபோஷனாலிட்டி ரீஜன்னா வந்துட்டு ஏ வரைக்கும் வந்துட்டு யூ ஹேவ் த ப்ரொபோஷனாலிட்டி ரீஜன். அதுதான் வந்து ஏ தான் வந்து லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி. அப்புறமா பின்றது என்னன்னா எலாஸ்டிக் லிமிட். அப்புறமா டி அப்படின்றது தான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். இப்போ இங்கே பார்த்துக்கோ, உனக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பிரிட்டில் மெட்டீரியல்னா பாரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் டக்டைல் மெட்டீரியல்னா லுக் அட் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் அண்ட் ஃபார் எலாஸ்டோமர்ஸ் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். சரியா, இதில் வந்து பாரு, இது வந்து அப்ளைட் ஃபோர்ஸை நீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. இங்கே வந்துட்டு உனக்கு இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கொடுக்கும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்துட்டு மெட்டீரியல் டு மெட்டீரியல் வந்து வேரி ஆகும். இந்த கர்வ்ஸ் வந்துட்டு ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அ கிவன் மெட்டீரியல் டிஃபார்ம்ஸ் வித் இன்க்ரீசிங் லோட்ஸ். ஓகேவா, என்னது ஒரு மெட்டீரியல் வந்துட்டு லோட் இன்க்ரீஸ் ஆக எப்படி டிஃபார்ம் ஆகுது அப்படின்றத படிக்கிறதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் பாரு, இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் தான். நம்ம லைவ் கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக இந்த கர்வ் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு லைவ் கிளாஸ்க்கு மறக்காமல் வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஓலேருந்து ஏ, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு கர்வ் வந்து லீனியராக இருக்கும். ஆமாம், அந்த இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே வந்துட்டு ஹூக்ஸில் வந்து ஒபே பண்ணப்படுது. ஓகேவா, அப்புறமா அந்த பாடி வந்து அதோட ஒரிஜினல் டைமென்ஷன்ஸை ரீகெயின் பண்ணிடும் நீ அப்ளைடு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணோன்னே. ஓகேவா, இந்த ரீஜனில் சாலிட் வந்து ஒரு இலாஸ்டிக் பாடியாக பிஹேவ் பண்ணும். இலாஸ்டிக் பாடினா என்னடா சொன்னேன், இலாஸ்டிக் பாடினா அது டிஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதோட பழைய ஷேப்புக்கே திரும்ப வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த லைனோட ஸ்லோப் ஓஏ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் சேஞ்ச் இன் ஒய் பை சேஞ்ச் இன் எக்ஸ். அதுதான் வந்து ஸ்லோப் ஆஃப் ஓஏ. ஓகேவா, அடுத்து இப்போது ரீஜன் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா, இங்கேருந்து இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் ப்ரொபோஷனலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா, இட் இஸ் நாட் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனாலும் கூட அந்த பாடி வந்து இன்னும் அதோட ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆயிரும் நீ வந்து அப்ளைடு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணினா. ஓகேவா, அதனால அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஈல்டு பாயிண்ட். நீ ஈல்டு பாயிண்ட்டை தாண்டி இன்னும் அப்ளை ஃபோர்ஸ் பண்ணால் பாடி வந்துட்டு திரும்ப அதோட பழைய ஷேப்புக்கு வராது. ஓகேவா, அதுதான் ஈல்டு பாயிண்ட். த பாயிண்ட் பி இந்த கர்வ் இஸ் நோன் ஆஸ் அ ஈல்டு பாயிண்ட், ஆல்சோ நோன் ஆஸ் இலாஸ்டிக் லிமிட், அண்ட் த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் நோன் ஆஸ் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேவா, இந்த பி பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்ட் ஆகிற இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் தான் ஈல்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறமா த பிளாஸ்டிக் இஸ் this deformation is said to be plastic deformation. ஏன் plastic deformation? ஏன்னா வந்துட்டு பழைய ஸ்டேட்டுக்கு அது வந்து திரும்ப வராது. அப்புறமா the point D on the graph is the ultimate tensile strength of the material. ஓகேவா, இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன கரஸ்பாண்ட் ஆகுதோ, ஓகேவா, என்னது இதுக்கு என்ன கரஸ்பாண்ட் ஆகுதோ அதுதான் வந்துட்டு ultimate tensile strength of the material. இங்கே பாரு, இங்கே வந்து இந்த load is removed, the body does not regain its original dimension. ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதனால தான் அந்த deformation பேர் plastic dimension. இந்த கேஸில் வந்து stress equal to 0 ஆனால் strain not equal to 0. அப்போ the material is said to have a permanent set. ஓகேவா, ஸோ இங்கே வர இதுதான் yield point. நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்துட்டு பர்மனன்ட் செட். ஓகேவா, என்னது வேர் ஸ்ட்ரெஸ் 0 ஆனால் ஸ்ட்ரெயின் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து பர்மனன்ட் செட் அப்படின்ட்டு பேர். ஓகேவா, புரிஞ்சுதா?
இது வந்து பாரு நான் சொன்னேன்ல the point D on the graph is the ultimate tensile strength அதாவது சிக்மா U of the material வந்துட்டு இங்கே இருக்கு புரிஞ்சுதா கிளியரா இப்போ இதுக்கு மேலே நீ இந்த டிக்கு மேலேயும் வந்துட்டு அடிஷ்னலாக ஃபோர்ஸ் ஆட் பண்ணினா ஓகேவா அடிஷ்னல் இங்கே என்னன்னா அடிஷ்னல் ஸ்ட்ரெயின் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஈவன் பை அ ரெடியூஸ்ட் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ராக்சர் அக்கர்ஸ் ஓகேவா நீ டிக்கு மேலே வந்துட்டு ஒரு கம்மியான அளவு அப்ளைடு ஃபோர்ஸ் இருந்தால் கூட அங்கே வந்துட்டு ஃப்ராக்சர் அக்கர் ஆகுது ஓகேவா அதுக்கு பேர் வந்துட்டு ஃப்ராக்சர் பாயிண்ட் இ பாயிண்ட் வந்துட்டு பேர் ஃப்ராக்சர் பாயிண்ட் இஃப் தி அல்டிமேட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ராக்சர் பாயிண்ட் டி அண்ட் இ ஆர் க்ளோஸ் தி மெட்டீரியல் இஸ் செட் டு பி பிரிட்டில் அதாவது இந்த டியும் இது பக்கத்துலேயே இ இருந்துச்சு ஓகேவா அதாவது அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட்டு அதுலேருந்து நீ கொஞ்சம் தாண்டி போனாலே அது உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பிரிட்டிலாக இருக்குது மெட்டீரியல்னு அர்த்தம் அதுவே தூரமாக இருந்துச்சுன்னா அது மெட்டீரியல் இஸ் நாட் பிரிட்டில் இஃப் தேர் அப்பார்ட் இட் இஸ் கால்ட் டு பி இட் இஸ் செட் டு பி டக்டைல் டக்டைல்னா வந்துட்டு நீ அதை ஈஸியாக வளைச்சிடலாம் ஓகேவா இப்போ இந்த கையில் போடுற காப்புலாம் இருக்கும் விச் யூ பெண்ட் அரவுண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப டக்டைலானது தோஸ் ஆர் நாட் பிரிட்டில் சாக்குனா சாக் இஸ் பிரிட்டில் அப்போ சாக்குக்கு வந்து டியும் ஈயும் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் அதே அந்த சில்வர் காப்பர் காப்போ போட்டிருக்கீங்கன்னா அதில் வந்துட்டு அதெல்லாம் டக்டைல் அதை ஈஸியாக வளைக்கலாம் புரியுதா சிம்பிளா இப்போ இலாஸ்டோமர்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த இதில் மூணாவது எக்ஸாம்பிள் நான் இலாஸ்டோமர்ஸ் அப்படின்னு எழுதிருந்தேன் இது என்னன்னா சப்ஸ்டன்சஸ் கேன் பி ஸ்ட்ரெச் டு காஸ் அ லார்ஜ் ஸ்ட்ரெயின் ஓகேவா என்னது அதை வந்து நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணினா அதில் வந்து ஒரு லார்ஜ் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிஷ்யூ ஆஃப் அயோர்டா இல்லாட்டி வந்துட்டு ரப்பர் பேண்ட்ஸ் கிளியரா சிம்பிளா So with that we are done with the stress strain curve. அடுத்து நம்ம பார்க்க போறது modulus of elasticity. ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்துட்டு Young's modulus of elasticity இருக்கு which is given by y. அடுத்து வந்து modulus of rigidity ன்னு ஒன்று இருக்கு that is given by g and then last but not least you have the bulk modulus of elasticity which is given by b here. ஓகேவா இங்க வந்துட்டு பார்த்துக்கோ Young's modulus is defined as longitudinal stress to the longitudinal strain ஓட ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க longitudinal stressக்கு f by a போடுற longitudinal strainக்கு del L by L போடல f by a divided by del L by L வந்துட்டு மேலே வந்துடும் அதனால நமக்கு Young's modulus ஓட ஈக்குவேஷன் இதுதான் கிடைக்குது இப்போ அதை கம்பேர் பண்ற எதோடனா modulus of rigidity ஓடையும் bulk modulus ஓடையும் இங்க வந்து tangential stress f னு கொடுத்திருப்பாங்க divided by shear strain tangential stress f by a ன்னு எழுத போற divided by shear strain அது வந்து வெறும் θ தான் உனக்கு தெரியும் so by எழுதுறதுனால denominatorல இருக்காது அதே மாதிரி bulk modulusல it is defined as volumetric stress by volume strain அதாவது f by a by del v by v ன்னு போடுற இது வந்துட்டு minus v change in p with respect to change in v அப்படின்னு வருது இது வந்துட்டு is given as bulk modulus g இந்த negative sign வந்து ensures that the bulk modulus வந்து பாசிட்டிவா வரும் அப்படின்றது இந்த negative sign என்ஷூர் பண்ணா அதனால தான் அங்க ஒரு negative sign இருக்கு ஓகேவா இப்போ இங்க பாத்துக்கோ இத வந்துட்டு இந்த v dp by dv அப்படின்னு எழுதுறாங்க which is the change in pressure with respect to volume ஓகேவா என்னது change in pressure with respect to volume அதாவது rate of change of pressure with respect to volume அதான் அது அப்போ adiabatic processக்கு pv gamma equals constant அப்படின்னு இருக்கும் அதை வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணினா உனக்கு at the end you will get change in pressure with respect to volume equals minus gamma p by v அப்படின்னு கிடைக்கும் இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த dp by dv பதிலா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா உனக்கு g for adiabatic process வந்து gamma p அப்படின்னு கிடைக்கும் அதே பண்ணினா ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு வெறும் பீனு கிடைக்கும் அதே பண்ணினா ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு 0ன்னு வரும் ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு வந்துட்டு இன்ஃபினிட்டின்னு வரும் இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றது உனக்கு புரியுதா அப்படின்றத நீ வந்து சாட்ல கமெண்ட் பண்ணு வாட் யூ திங்க் ஆல் ஆஃப் திட் மீன்ஸ் இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸோட ஜி வந்துட்டு ஐசோதர்மிக் ப்ராசஸோட ஜியை விட கரெக்டா வந்துட்டு கேமா டைம்ஸ் இருக்கும் அதுக்கு பிசிக்கலா என்ன அர்த்தம் அப்படின்றது உனக்கு தெரியுதா அப்படின்றத யோசிச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லு யோசி உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்துட்டு பாய்சான்ஸ் ரேஷியோட இது டெரிவேஷன் பார்க்க போறோம் பாய்சான்ஸ் ரேஷியோ எப்போ கொடுப்பாங்கன்னா வந்துட்டு உனக்கு இதுதான் இந்த நியூன்றது தான் பாய்சான்ஸ் ரேஷியோ இட் இஸ் த நெகட்டிவ் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின் டு லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் ஆர் நெகட்டிவ் ஆஃப் எப்சிலான் டி பை எப்சிலான் எல்னு கொடுத்துருக்காங்க விச் இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அதை வந்துட்டு மைனஸ் டெல் பி பை பி இந்த கேஸ்ல பார்த்துக்கோ இதுதான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெயின் பி எப்படி மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்றது அதே மாதிரி இங்க வந்துட்டு டெல் எல் பை எல் இருக்கு கீழே ஏன்னா வந்துட்டு லென்த் வந்து இஸ் ஆல்சோ சேஞ்சிங் ஓகேவா இட் இஸ் given as மைனஸ் எப்சிலான் டி பை எப்சிலான் எல் ஓகேவா இப்போ இங்க பார்த்துக்கோ இந்த சிலிண்டரோட வால்யூம் வந்துட்டு பைஆர் ஸ்கொயர் எல் அப்படின்னு எடுத்துருக்காங்க இதை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது உனக்கு டெல் வி ஈக்குவல்ஸ் பைஆர் ஸ்கொயர் டெல் எல் பிளஸ் பை எல் 2r del r அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ இதை வந்துட்டு நீ வால்யூமால் டிவைட் பண்ற அந்த வால்யூம் தான் பைஆர் ஸ்கொயர் எல் பண்ணினா உனக்கு del v by v வந்துட்டு del r del l by l plus
2 ΔR/R அப்படின்னு வருது. இதே வந்து நீ கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஆஃப் ΔR/R இங்கே வந்து மறைக்குது, அங்கே வந்து ΔL/L இருக்கும், ஈக்குவல்ஸ் 1/2 அப்படின்னு வரும். அதாவது வந்துட்டு நியூவோட வேல்யூ வந்து 0.5 அப்படின்னு இருக்கும் எப்போனா வந்துட்டு when there is a constant volume. ஓகேவா, அதுதான் இங்கே இருக்கு. இப்போ உனக்கு யங்ஸ் மாடுலஸ் ஈட்டா ஜி அண்ட் நியூ இது நாலுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறேன். ஸோ y ஈக்குவல்ஸ் 3g into 1 minus 2 நியூ, or y equals 2 eta into 1 plus nu, or y equals 9 eta g by eta plus 3g, or nu equals 3g minus 2 eta by 6g plus 2 eta. இதில் வந்து y-ன்றது யங்ஸ் மாடுலஸ், இதெல்லாம் உனக்கு தெரியும். ஈட்டான்றது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, ஜின்றது பல்க் மாடுலஸ், அண்ட் நியூன்றது பாய்சான்ஸ் ரேஷியோ. இப்போ இந்த ராட் ஸ்ப்ரிங் அனாலஜி எப்படி ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ட் ஆகுது அதே மாதிரி தான் ஒரு ராடு வந்து ரிஸ்டோரிங் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால உனக்கு இங்கே பாரு யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல்ஸ் FL divided by A∆L அப்படின்னு இருக்கா. இதுல இந்த AY/L அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்துட்டு நீ எஃப்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணினா உனக்கு வந்துட்டு AY/L அப்படின்னு கிடைக்கும். அப்போ அதை நீ வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா F equals K∆L இருக்கா. ஸோ இந்த AY/L ஈக்குவல் டு இஸ் ஈக்குவலன்ட் டு த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, so it is an equivalent of the spring constant. The constant depends on type of material and geometry of rod. So it is analogous to the spring constant. ஓகேவா, அது வந்து அனாலகஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா, அதே அனாலஜில இருந்து நீ வந்து ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ½kx² அப்படின்னு எழுதுற. அது அப்போ அதுக்கு பதில் அதே நீ ராடிக்கு எழுதும் போது நீ கேக்கு பதில் என்ன போட போற, YA/L போட போற, எக்ஸுக்கு பதில் ΔL² போட போற. அப்புறமா வந்துட்டு அதை நீ வந்து அகைன் எக்ஸ்பேண்ட் பண்ற அப்படின்னா ஒய்க்கு பதிலாக நீ வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு FL/A∆Lன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீ இதை இப்படி பிரிச்சு எழுதுனீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, வெறுமனே இந்த F/A பிரிச்சு எழுதியிருக்காங்க, ΔL/L போட்டிருக்காங்க. ஓகேவா, இதை A∆L அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுல இருந்து ஒரு எல் எடுத்துட்டு சரியா, அப்படி எழுதுனீங்கன்னா எழுதும்போது உனக்கு என்ன இங்க ∆² இருக்குல்ல, ΔL² இருக்கு. ஸோ இது கேன்சல் ஆயிரும். நீ அதை வந்து ΔL/L மட்டும் எடுத்து எழுதிக்க போற. இங்க வந்துட்டு A∆L மட்டும் தனியாக எழுதிக்க போற. ஓகேவா, எழுதிட்டீங்கன்னா உனக்கு இது ½ into stress into strain into volume அப்படின்னு வருது. அதாவது ½ into இது சிக்மா into எப்சிலான் into V அப்படின்னு வருது. ஓகேவா, இதுதான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி U equals ½ into stress into strain into volume அப்படின்னு எழுதிக்கோ. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டென்சிட்டி அதாவது U/V equals ½ into stress into strain மட்டும் வரும். அதாவது small u which is equal to U/V equals sigma epsilon by 2. ஓகேவா, என்னது சிக்மா எப்சிலான் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதை வந்துட்டு Joule/m³ அப்படின்ட்டு அதோட யூனிட் இருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்து ஒர்க் லாஸ்ட். ஓகேவா, இது என்னது, இப்போ எவ்வளோ ஒர்க் வந்து லாஸ் ஆயிருக்கு இந்த வேலை நடக்கும்போது. ஓகேவா, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒர்க் டன் பை அன் அப்ளைட் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஒர்க் ஈக்குவல்ஸ் F into ΔL அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ எனர்ஜி ஸ்டோர் இந்த ராட் என்னன்னு பார்த்தீங்கன்னா U equals ½ k∆L² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அந்த கேக்கு பதில் அகைன் வேல்யூ போடு. அதே மாதிரி வந்துட்டு FL/AY² போட்டினா உனக்கு வந்து என்ன கிடைக்கும், ஈக்குவல்ஸ் ½ into இங்க இருந்து தான்டா இதுல இருக்க அதே விஷயம் தான் அகைன் நீ வந்துட்டு அங்க பண்ற. சரியா, பண்ணினா உனக்கு ½ into F∆L அப்படின்னு வரும். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த ராட் இஸ் ஈக்குவல் டு ½ of the work done. ஏன்னா Fxன்றது ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது ஒர்க் டன் தானே தரும். ஸோ பாதி ஒர்க் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ வந்துட்டு ½ of the work done is lost அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து இலாங்கேஷன் டியூ டு செல்ஃப் ஃபீட். இப்போ இங்க என்ன பண்றீங்கன்னா வெறுமனே ஒரு இப்படி ஒரு பாடி இருக்கு, இதுல இந்த பாடியோட செல்ஃப் வெயிட்னால அது வந்து எவ்வளோ வந்து இலாங்கேட் ஆகும் அப்படின்றத இங்க கண்டுபிடிக்க பார்க்குறோம். இப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் தி எலிமெண்ட் TX. ஓகேவா, இந்த TXன்றது ஒரு சின்ன எலிமெண்ட், DXன்றது சின்ன எலிமெண்ட். ஸோ அதுல இருக்க நெட் ஃபோர்ஸ் வந்துட்டு இஸ் T(x) அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ T(x) equals W/L into X எழுதுறாங்க. அதுல வந்து we have F/A equals Y into ΔL/L. இது வந்து இங்க இருந்து தான் வருது. ஓகேவா, Y/A equals F/A equals Y into ΔL/L அங்க தான் வருது. இப்போ ஒரு சின்ன எலிமெண்ட்டுக்கு என்னது, ஒரு சின்ன எலிமெண்ட் அது ஆஃப் லென்த். இது ஏன் சார் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்காத. இது வந்து ஒர்க் பர் யூனிட் லென்த் இன்டூ எக்ஸ்ன்றது வந்துட்டு இந்த லென்த். அதனாலதான் வந்துட்டு written it like this net force. ஓகேவா, அதனாலதான் அதை வந்து அப்படி எழுதியிருக்காங்க. ஓகேவா, ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணா உனக்கு ஒர்க் கிடைக்கும். ஸோ உனக்கு இங்கே வந்துட்டு ஒர்க் பர் யூனிட் லென்த் இன்டூ எவ்வளோ லென்த் அப்படின்னு எழுதும் போது உனக்கு டோட்டல் ஒர்க் தான் கிடைக்கும். அதுதான் வந்து
net force on the element அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா? இப்போ உனக்கு T of x divided by A equals y delta dx by dx அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து பார்க்க போறது elongation due to self weight. ஓகேவா? இப்போ என்னன்னா இப்படி ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ராடை வந்துட்டு ஹேங் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட ஓன் செல்ஃப் வெயிட்னால அது இவ்வளோ இலாங்கேட் ஆகும் அப்படின்றது தான் இது. இப்போ இங்க டிஎக்ஸ்னு ஒரு எலிமெண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அது வந்துட்டு இந்த கீழே இருக்க இந்த எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்க மெட்டீரியல் மட்டும் தான் பிடிச்சி கீழே இழுக்க போகுது. ஸோ அதுதான் வந்து டென்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகுது. அதனாலதான் வந்து டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது ஈக்குவல்ஸ் ஓகேவா, the net force on the element is T of x. அதுதான் வந்து டென்ஷன். அது is given by W by L times x அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது என்ன சார் W by L times x அப்படின்னா இந்த W by Lன்றது weight per unit length. ஓகேவா, Lன்றது whole length, Wன்றது total weight. ஸோ weight per unit length into x. xன்றது என்னது, இந்த டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அந்த கீழே இருக்கிறதுல மட்டும் எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்றத இதை வச்சு கொடுத்துட்றாங்க. அதுதான் டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைண்ணா, நமக்கு வந்துட்டு எஃப் பை ஏ ஈக்குவல்ஸ் ஒய் இன்டூ டெல் எல் பை எல். இது வந்துட்டு இங்க இருந்து வரும். ஓகேவா, இங்க இருக்கு பாரு, y ஈக்குவல்ஸ் எஃப் எல் பை ஏ டெல் எல். இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் நீ எழுதிக்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் எலிமெண்ட் ஆஃப் லென்த் டிஎக்ஸுக்கு இதை தான் வந்து இலாங்கேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க, விச் இஸ் டெல்டா டிஎக்ஸ். டெல்டா டிஎக்ஸ்ன்றது தான் இலாங்கேஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நீ y ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஃபார்முலால கொண்டு போயிட்டு இந்த நோன் வேல்யூஸ் எல்லாம் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா ஓகேவா, இந்த டெல்டா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு சேஞ்ச் இன் தட் லென்த் பை ஒரிஜினல் லென்த், அதாவது வந்து ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ நீ y ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்ல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக வந்துட்டு இங்க ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டுட்டு இந்த ஃபோர்ஸ் ஓகேவா, இந்த ஃபோர்ஸ் பை ஏரியா போட்டுட்டு ஸ்ட்ரெயினுக்கு பதிலாக வந்துட்டு நீ டெல்டா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அப்படின்றத போட்டினா உனக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். போட்டு பாரு, ஒய்யோட y ஈக்குவல் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின்ன்றதுல நோன் வேல்யூஸை போட்டினா இந்த ஈக்குவேஷன் வரும். இதை வந்துட்டு நீ இங்க டிஎக்ஸுக்கு பதிலாக வந்து w by l into x போட்டினா you will get this equation. இதை ரீஅரேஞ்ச் பண்ணா you can integrate it from 0 to L which will give you del x. ஓகேவா, எவ்வளோ இலாங்கேஷன் அப்படின்ற del x அது கொடுக்கும். அது வந்து இஸ் an integral of 0 to L wx by yal dx. ஓகேவா, இதுதான் கிடைக்கும். இதை இன்டெகிரேட் பண்ண என்ன ஆகுது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ வென் யூ இன்டெகிரேட் இட், அதாவது இந்த எக்ஸ் மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணி இருக்கும், அது x ஸ்கொயர் பை 2 ஆகும். அதில் வந்து நீ எல்ல உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உனக்கு del x ஈக்குவல்ஸ் WL divided by 2YA அப்படின்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன், ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். இப்போ அதனால the net elongation in the rod due to the self weight is del x equals, அதாவது டோட்டல் வெயிட் W இன்டூ எல்ன்றது லென்த் ஆஃப் த ராட் டிவைடட் பை 2 இன்டூ y இன்டூ ஏ. இதுதான் வந்து இலாங்கேஷன் டியூ டு செல்ஃப் வெயிட் ஃபார்முலாவா வருது. இப்போ அடுத்து வந்து இலாஸ்டிக் ஃபெட்டிக் பார்க்குறோம். இலாஸ்டிக் ஃபெட்டிக் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இலாஸ்டிக் பாடி. ஒரு இலாஸ்டிக் பாடியோட ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் த டெம்பரரி லாஸ் ஆஃப் இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பிகமிங் லெஸ் எலாஸ்டிக். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லெஸ் எலாஸ்டிக்கா மாறுச்சு. ஏன்னா ரிப்பீட்டடா வந்துட்டு நீ அதோட அது மேல டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது அதோட இலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அது இழக்கும். அதுக்கு பேர் தான் வந்து இலாஸ்டிக் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இருக்கு, இது மேல நீ ஒரு 400 கிலோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இட் ஹஸ் லாஸ் சம் ஆஃப் இட்ஸ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, இப்போ எலாஸ்டிக் ஹிஸ்டெரிசிஸ் நான் எலாஸ்டிக் ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்றது இஸ் அ கிராஃபிக்கல் வே டு ஷோ த ரியாக்ஷன் ஆஃப் அ மெட்டீரியல் வென் லோடு இஸ் அப்ளைட். ஓகேவா, நீ ஒரு மெட்டீரியல் மேல லோடு அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா இப்படி வேரி ஆகும். ஓகேவா, இப்படி வேரி ஆகுது எதனாலனா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் அப்சர்வ் பை தி மெட்டீரியல் இன் தி சைக்கிள். இது வந்து ஹீட்டா அப்பியர் ஆகும். அது எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படின்றது. இப்போ இந்த மேக்னிட்யூட் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பர் யூனிட் வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா பவுண்டட் பை திஸ் லூப். ஓகேவா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் நீ கிராஃப் பார்த்தீங்கன்னா உனக்கு இப்படி ஒரு லூப் கிடைக்கும். இந்த லூப்புக்குள்ள எவ்வளோ ஏரியா இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் ஆயிருக்கு பர் யூனிட் வால்யூம் அப்படின்றது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேவா, பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா, அதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஒரு மெட்டீரியல் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும் அது உடையறதுக்கு முன்னாடி. ஓகேவா, இது பேர் வந்து அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல்ஸ் பிரேக்கிங் ஃபோர்ஸ் பை ஏரியா. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மெட்டீரியலுக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஆனா அது எப்படி வேரி ஆகும்னா, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த வயரை பொறுத்து இட் வில் வேரி. ஓகேவா, என்னது அது வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் வயரை பொறுத்து வேரி ஆகும். சரியா, புரிஞ்சுதா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வித் தட் வி ஆர் டன் வித் mechanical properties of solids. அடுத்த lecture will be on the mechanical properties of fluids. So hopefully everyone understood the lesson. ரொம்ப ஈஸியான லெசன் தான், ரொம்ப சிம்பிளான லெசன். சாலிட்ஸுக்கு என்னென்ன மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, பாய்சன்ஸ் ரேஷியோனா என்ன,
ஓகேவா. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன உனக்கு டெரிவேஷன் கிடைக்குது. அப்புறமா வந்துட்டு உனக்கு வாட் எல்ஸ் டிட் யூ ஹேவ், ஃபைனலாக யூ ஹேட் இலாங்கேஷன் டியூ டு இட்ஸ் ஓன் வெயிட், அப்புறம் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். அந்த மாதிரி சாலிட்ஸோட டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ த லெசன் இஸ் வெரி ஈஸி. ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் ஹியர் வாஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏதாவது புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லி கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ until I see you all in the next video, this is Madhan signing off for Vedantu NEET Tamil and I'll be waiting. Bye, பசங்களா. Take care.